ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் முடியில் அப்ளை பண்ணாலே போதும். அவ்வளோ முடியும் நல்லா கருகருன்னே இருக்கும். வளர்ந்து வர வெள்ளை முடிகள் மட்டுமே வெள்ளையாக தெரியுங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. இந்த ஹேர் டை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேறு எந்த ஹேர் டையுமே நமக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு இது அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் தான் சேர்க்க போகிறோம். ஒரு சிலர் கேட்பீங்க, அக்கா நாங்கள் மசாலா டீ தூள் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கூடாது. நீங்கள் நார்மல் டீ தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா டீ தூளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த டீ தூளுக்கு பதிலாக நீங்கள் காஃபி பவுடர் கூட தாராளமாக 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு கலர் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒரு டார்க் கலர் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி கொதிச்சு வரணும். ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஆட் பண்ணோம்னா அது அரை டம்ளர் வர வரைக்கும் கொஞ்சம் சுண்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம டிகாஷன் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி செம்பருத்தி இலைகளை நல்லா ஃப்ரெஷ்ஷான இலைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. காம்புகள் இல்லாமல் இந்த இலைகளை மட்டுமே நம்ம கிள்ளி நல்லா எடுத்துக்கலாம். நாட்டு செம்பருத்தி இலைகள் கிடச்சா கண்டிப்பாக அதையே பயன்படுத்துங்க. அதுதான் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம சேனலில் நிறைய செம்பருத்தி இலைகளை வச்சு ஹேர் டை வீடியோஸ் போட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நமக்கு. முக்கியமான 3 பொருள்களை ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இலைகளை 2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாக எடுத்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கறதுனால எந்த தவறுகளும் கிடையாது. தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ஒரு பூவோடு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நாட்டு செம்பருத்தின்னு தெரியணும் இல்லையா, அதனால் நான் ஒரு பூவோடு தான் அந்த நாட்டு செம்பருத்தி இலைகள் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இலைகள் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இதை மிக்ஸி ஜாரில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 பொருள்களை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். அடுத்து நாம் இதில் சேர்க்க போகிறது கற்றாழை தான் சேர்க்க போகிறோம். கற்றாழையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தது தான். இப்போ இதில் சைடில் உள்ள முள்களை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இதை முழுசாக நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இது 2ஆக இந்த மாதிரி வகுந்துக்கோங்க. வகுந்ததுக்கு அப்புறமேட்டு அது உள்ளே இருக்க ஜெல்லியை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதையும் நல்லா இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி சுரண்டிட்டு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. ஃப்ரெஷ்ஷான கற்றாழை கிடைக்கலனா நீங்கள் கடையில் வாங்குகிற ஆலோவேரா ஜெல்லை நீங்கள் தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேட்பீங்க, நீங்கள் அக்கா எங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கற்றாழை எங்களுக்கு கிடைக்காது, ஜெல்லு தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் நம்ம கூடயே சொல்லிவிட்டு தாராளமாக ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலைகள் தான் ஆட் பண்ண போகிறோம். கற்பூரவள்ளி இலைகள் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது நம்ம வீட்லேயே நான் நிறைய முளைக்க வச்சுருக்கேன். நிறைய இருக்குது நம்ம வீட்டில். அங்கேருந்து பறித்த கற்பூரவள்ளி இலைகள் தான். இதை ஓமவள்ளி இலைகள்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள், இந்த பனி சீசனில் நல்லாவே இது தளைஞ்சு வருங்க. இப்போ இதை 2 நல்லா பிச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக அரைப்படும். அதனால நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ இதை 3ஐயும் நல்லா அரைச்சி எடுக்கிறதுக்கு நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம டிகாஷன் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த டிகாஷனை வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், டிகாஷன் நம்ம 1 டம்ளர் ஆட் பண்ணியிருந்தோம். ஆனால் நமக்கு அரை டம்ளர் தான் கிடச்சிருக்கு. இப்போ தேவையான அளவு டிகாஷன் உள்ளே ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுக்க போகிறோம்.
இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம டிகாஷன் சேர்த்து அரைச்சதுனால கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்கு. எந்த அளவுக்கு நைஸாக அரைப்பட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம இதை வந்து வடிகட்டி எடுக்க போகிறது கிடையாது. இதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறது நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். மூடியில் இருக்கிறத நம்ம வடித்து உள்ளே போட்டுக்கலாம். நாம் அரைச்ச பேஸ்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் தான் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். இரும்பு கடாய் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வீட்டில் தோசைக்கல் நமக்கு இருக்கும். அந்த தோசைக்கல்லில் இந்த ஹேடையை நீங்கள் நம்ம இந்த இரும்பு கடாயில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆம்லா பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது நெல்லிக்காய் பொடி. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதாவது பிரிங்கராஜ் பவுடர். அக்கா எங்ககிட்ட வந்து பிரிங்கராஜ் பவுடர் இல்லை, ஆம்லா பவுடர் மட்டுமே இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆம்லா பவுடர் மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஹேடையை ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இருக்கிறதுனால பிரிங்கராஜ் பவுடரை சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால நான் இதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டிகாஷனை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் டிகாஷன் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டிகாஷன் இருக்குது. அதையும் சேர்த்து நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண போகிறோம். இதை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளையும் சேர்த்துக்கலாம். உடனே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ லைட்டாக நமக்கு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் இருக்கிறதையும் மிச்சத்தையும் வலித்து நம்ம அதிலே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் கூட நமக்கு திக்காக வரணும். அப்போ தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். கலர் பாருங்கள், நல்லா ஒரு டார்க் கலருக்கு மாறிடும். நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துடும். நம்ம ஆம்லா பவுடர் இதில் சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஹேரை வந்து நல்ல ஒரு கருமையாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா ஹேரில் ஒட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டி வந்துருச்சு. கலரும் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். சூடாக இருக்கும் பொழுது எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஓவர் நைட் நீங்கள் விட்டாலும் சரி, அல்லது ஒரு 5 ஹவர்ஸ் விட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி. நான் 5 ஹவர்ஸ் தான் விட்டுருக்கேன். பாருங்கள், கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு. ஹேர் டையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹேர் டை பார்க்குறதுக்கே ஒரு ஷைனிங் தெரியுது பாருங்கள். ஏன் அப்படின்னா ஆலோவேரா ஜெல் நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ஷைனிங் தெரியுது. அதேமாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாலும் அப்படியே உங்கள் முடி வந்து நல்ல பளபளன்னு இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. உங்கள் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுடைய ஒயிட் ஹேரெல்லாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அருமையான அமேசிங்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
கண்டிப்பாக இந்த ஹேர் டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. முந்தின நாளே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போதே நமக்கு ஹேரில் எப்படி ஒரு ஷைனிங் தெரியுது பாருங்கள். ஏன்னா நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்ததுனால இந்த மாதிரி இருக்கும் இந்த ஹேர் டை. அதுவே நம்ம முடியை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஹேரு. நல்லா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ண மாதிரி ஒரு ஸ்பாஞ்சியாக இருக்கும் ஹேரு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, இந்த ஹேர் டை நாங்கள்லாம் யூஸ் பண்ணலாமா, எங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. இதை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிடுறோம், அதனால் எந்த பிரச்சனையும் நமக்கு வராது. தாராளமாக சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா 3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு வாஷ் பண்ணால் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டுக்கோங்க.